மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, ஒரு மர்மமான வீடு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பையன் திடீர்னு காணா போயிடுறான். பட் அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கடுத்து அப்படியே 25 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு அப்படி உண்மையில என்னதான் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பையனோட அம்மா திரும்பி அதே வீட்டுக்கு வராங்க. சோ அந்த டைம்ல தான் அந்த அம்மாக்கு தெரிய வருது, இது ஒரு சாதாரண வீடு கிடையாது, இதுல பல அமானுஷ்யங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படி அந்த வீட்டுல என்னதான் இருக்கு, கடைசியா அந்த பையனை 25 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கண்டினியூஸ் அந்த கதையை கேளுங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க ஒரு லேடி அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடப்பா. இப்ப அப்படியே அவ கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ்னஸ்க்கு வந்து எந்திரிப்பாளா. அவ தலையில லைட்டா அடிபட்டிருக்கும். பக்கத்துல இருக்க கண்ணாடியை பார்த்தா யாரோ அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவ ரொம்ப பதறிக்கிட்டு அவளோட பையன் பேரை சொல்லிட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போவா. அங்க போய் பார்த்தா இவளோட ஹஸ்பண்டை யாரோ குத்திருப்பாங்க. அவன் அப்படியே இறந்து போய் கிடப்பான். இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு மாதிரி பயந்துகிட்டே திரும்பி அவ பையனை தான் கூப்பிடுவா, யூஜி யூஜி அப்படின்ட்டு. அப்ப அவன் பையன், அம்மா நான் இங்க இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெல்லமா பேசுவான். உடனே இப்ப அவங்க அம்மா, அண்ணா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நீ அம்மா கிட்ட வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. அவ பையன் அப்படியே ஒரு இருட்டான இடத்துக்குள்ள இருந்து அப்படியே வெளிச்சத்துக்கு வருவானா. அடுத்து இந்த லேடி அப்படியே ஒரு ஸ்டெப் தான் அந்த பையன் கிட்ட எடுத்து வைப்பா. அவ்வளவுதான், இப்ப திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ வந்து அந்த குட்டி பையனை உள்ள எடுத்துட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம அடுத்த செகண்ட்ல அப்படியே அந்த கதவு வேற க்ளோஸ் ஆயிரும். இந்த லேடி அப்படி பதறிட்டு அந்த கதவை போய் எப்படியோ திறந்து போய் பார்த்தா அங்க உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரு செவரு மட்டும் தான் இருக்கும். சோ இப்ப இந்த பையன் எங்க போனா என்னன்ட்டு இந்த லேடிக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஆக்சுவலி இந்த லேடி தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. போலீஸ் இவங்க வீட்டுக்கு வந்துரும். நம்ம ஹீரோயினை தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. என்னன்னா இவ தான் இவளோட ஹஸ்பண்டையும் குழந்தையும் கொன்னுட்டா, ஹஸ்பண்டோட பாடியை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த குழந்தைய மட்டும் கொன்னு எங்கேயோ புதைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்கும் போயிருவா. அப்படியே 25 வருஷம் ஓடி போயிரும். இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினை ஜெயில தான் காட்டுவாங்க. நல்ல வயசாகி முடியெல்லாம் நரைச்சு போய் ஒரு மாதிரி உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினை கார்ல தான் காட்டுவாங்க. என்னன்னா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டா போல, ஆனா ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. இப்ப பரோல்ல தான் வந்துகிட்டு இருக்கா போல. இப்ப ஸ்ட்ரைட்டா அவளோட வீட்டுக்கு போலான்னு தான் பிளான் போட்டிருப்பாளா. போற வழியிலே காட்டுவாங்க, ஒரே இருமலா இருக்கும் அவளுக்கு. என்னன்னு பார்த்தா கர்ச்சீஃப்ல லைட்டா ரத்த வேற இருக்கும். இவளுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு போல, அதனாலதான் வயசாயிருச்சு அப்படின்ட்டு பரோல்ல வேற விட்டுருக்காங்க. அடுத்து இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா இவளோட அந்த பழைய வீட்டுக்கே வந்துருவாங்களா. அங்க போய் பார்த்தா அந்த வீடே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்கும். அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்குள்ள போலான்ட்டு போவாளா. அப்ப அந்த கூட வந்த போலீஸ் ஆபீசர் நிப்பாட்டி, இங்க பாருங்க நீங்க என்ன ஃபுல்லா ரிலீஸ் ஆகல, அதனால இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஏரியாக்கு திரும்பி வந்தது இங்க இருக்க யாருக்குமே பிடிக்கல, உங்க மேல ஃபுல்லா கம்ப்ளைண்டா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி தான் இப்ப உள்ள அனுப்புவானா. அதுக்கடுத்து இந்த பெரிய ஆபீசர் கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயின் வீட்டு வாசல்லையே 2 எக்ஸ்ட்ரா போலீஸ் வேற நிக்க வச்சுட்டு தான் போவானா. அப்ப கூட வந்து இன்னொருத்தன் கேட்பான், அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லுவான், நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி த்ரோட் கேன்சர் போல, அதனால தான் இப்ப அவளை பரோல்லே விட்டுருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இந்த வீடையே ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க கோவத்தோடையும் பயத்தோடையும் அப்படியே சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே அந்த வீடு பூரா சுத்துவா. கடைசியில ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கத்துவா. அப்படியே இங்க சீன் கட் பண்ணி திரும்பி 26 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி 2 பசங்க இருந்திருப்பாங்க போல. இதே வீட்டுல தான் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. இதுல மூத்த பையன் பேரு தான் யூஜின். நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, அந்த பையன் தான் மொத பையன் போல. இப்போ இந்த 2 பசங்களும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இங்க பாருங்கடா, சாப்பிட்ட உடனே டியூஷன் போயிருங்க, விளையாடுறேங்கிற பேர்ல தேவையெல்லாம் எங்க சுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிரட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இவன் வந்து ரொம்ப சாஃப்டான அம்மா போல. அந்த பசங்களா, அம்மா நாங்க பண்ணிக்கிறோமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜாலியா தான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வருவாங்களா. அவங்க அப்பா வந்தனையும் 2வது பையன் நார்மலா தான் இருப்பான், ஆனா யூஜின் மட்டும் ஒரு மாதிரி பயப்படுவான். அவன் அப்படியே பயந்துகிட்டே தான் சாப்பிடுவான். அப்ப அவங்க அப்பா வந்து 2வது பையனை மட்டும் பாசமா கொஞ்சிட்டு நல்லா சாப்பிடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூஜினை பார்த்து, அவன் உன் தம்பி, நீ தான் அவனை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடா மிரட்டுற மாதிரியே பேசுவான். அந்த யூஜினும் சரிப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் சொல்லுவான். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோபமாவும் வரும், ஆனா எதுவும் பேசவும் முடியாத நிலைமையில தான் அவளும் இருப்பா. அதுக்கடுத்து இப்ப சாப்பிட்டு முடிச்சனையும் டியூஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா வெளியே கிளம்புவாங்களா. இது எல்லாத்தையுமே இப்ப பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படியே இப்ப இதெல்லாம் யோசித்து பாத்துக்கிட்டு திரும்பி அந்த கத்தி எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஒரு மாதிரி பயத்தோடையும் கோவத்தோடையும் கீழே போவாளா. அண்ணாருன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிப்பாங்க. யாருன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் சர்ச்சில இருந்து வந்திருக்கேன், எங்க சர்ச்சில தான் நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் உள்ளே விட மாட்டா, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தான் கத்துவா. ஆனா அந்த பிரீஸ்ட் அப்படியே, எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க, இந்த
ஃபார்மை மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும், அது வரைக்கும் நான் உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரி போய் தல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் இப்ப அவனை உள்ள விட்டுருவா. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ஃபார்ம் அப்படி ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பிரீஸ்ட், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயில வந்து பிரேயர்லாம் பண்ணுவேன், ஒரு குரூப்பா சேர்ந்து நாங்க மாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோயின் கடுப்பா, உங்களை மாதிரி பிரீஸ்டுக்கெல்லாம் ஜெயில் வாழ்க்கைய பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு உடனே அந்த பிரீஸ்ட், எனக்கு ஜெயில் வாழ்க்கைய பத்தி தெரியாது, ஆனா ஜெயில இருக்கிறவங்களும் கடவுளோட குழந்தை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு முறைதான் முறைப்பா, அப்படியே முறைச்சுக்கிட்டே, கடவுள்னு ஒரு தவறு இல்லவே இல்லை, உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா இப்ப நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா அந்த பிரீஸ்ட், சரி நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், அன்னைக்கு உண்மையிலே என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கேட்பானா. இப்ப நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாயிருவா. அவ அப்படியே கடுப்புல, வெளியே போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்துவா. இப்ப அப்படியே திரும்பி இங்க சீன் கட் பண்ணி 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான் காட்டுவாங்க. இப்ப அந்த 2 குட்டி பசங்களும் சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வந்திருப்பாங்கல்ல, இவங்கள மாதிரி இன்னொரு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க அந்த யூஜினோட ஃப்ரெண்டு போல. அதுல ஒருத்தன் பையன், இன்னொருத்தி வந்து பொண்ணு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து குட்டியா ஒரு கடையில வீடியோ கேம் மாதிரி ஏதோ வச்சிருப்பாங்க. அங்க போய் வீடியோ கேம் விளையாடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுவும் அந்த வீடியோ கேம் விளையாடணும்னா ₹1 காயின் இந்த மாதிரி போட்டாதான் விளையாட முடியும் போல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு. இந்த 4 பசங்களும் சேர்ந்து என்ன வாழ்த்தனம் பண்ணுவாங்கன்னா, காசை ஒரு நூலுல கட்டி உள்ள லைட்டா விட்டு கொஞ்ச நேரம் ஒரு கேம் விளையாடுறது, திரும்பி காசு போடணும் அப்படின்னு வரப்ப அதே காயினை நூல்ல தான் கட்டி வச்சிருக்காங்க, உள்ள போடுற மாதிரி போட்டு திரும்பி வெளியே எடுத்து திரும்பி அதே காயினை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே விளையாண்டுகிட்டே இருந்திருப்பாங்க போல. இப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா ₹1 காயினை மட்டும் வச்சு ஏமாத்தி விளையாண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. இதை உள்ள இருந்து பார்த்த அந்த கடைக்கார லேடி ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வெளியே வருவா. வந்து பார்த்தனையும் இந்த பசங்க மாட்டிக்குவாங்க, இவங்க இப்படி காயினை நூல்ல கட்டி தான் இவ்வளவு நேரம் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கறது அந்த கிழவிக்கு தெரிஞ்சிடும். அவ உடனே இந்த பசங்க எல்லாம் பிடிக்கலான்னு சொல்லி நினைப்பா. ஆனா இவ வந்து கொஞ்சம் வயசானவளா, அதுக்குள்ள அந்த 4 பசங்களும் ஜூட்டு விட்டுருவாங்க. அதுக்கடுத்து சரி ரொம்ப லேட் ஆயிருச்சு, வாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்களா. அப்ப அந்த யூஜின்கிற குட்டி பையன் மட்டும் அங்க இருந்த இன்னொரு பொண்ணுக்கு ஏதோ கையில கொடுப்பான். இதை வந்து யூஜினோட தம்பி நல்லா நோட் பண்ணி வச்சுக்குவான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு அவ வீட்டுக்கு போயிரும். நம்ம யூஜினும் அவனோட தம்பி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த தம்பி கலாய்ப்பான், டே அண்ணா என்னடா ஒரே சிரிப்பா இருக்கு, உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க அண்ணனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு சைடு அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவளுக்கு ஆக்சுவலி யூஜின் என்ன கொடுத்திருப்பான்னா பெபிள்ஸ் கொடுத்திருப்பான் கலர் கலரா. இதை பார்த்து அவ அப்படியே ரொம்ப சந்தோஷமா திரும்பி நம்ம யூஜினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ வீட்டுக்கு போவா. இப்ப அப்படியே நல்லா இருட்டி போயிருமா. இந்த 2 பசங்களும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வரப்பே யூஜின் தானே அண்ணன், அவன் தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் வருவான். டே அம்மா எப்படி கேட்டாலும் நம்ம டியூஷன் தான் போனோம், டியூஷன்ல இருந்து வரதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்ட்டு போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டே தான் உள்ள வருவானா. ஆனா உள்ள வந்து பார்த்தா பாவம் இவங்க 2 பேரும் ஈஸியா மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த கடைக்கார லேடி ஸ்ட்ரைட்டா நம்ம யூஜினோட வீட்டுக்கே வந்திருப்பா. அவளதான் இப்ப இந்த 2 பசங்களும் உள்ள வந்தனையும் நம்ம ஹீரோயின் நல்லா பிடிச்சு திட்டுவா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா போலீஸ் வேற, அவருக்குலாம் தெரிஞ்சிச்சு உங்க தோலை உரிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கம்ப்ளைண்ட் பண்ண வந்த லேடியை தான் காட்டுவாங்க. அவ இந்த வீட ஒரு மாதிரி வியடா பாத்துக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஏதோ இந்த வீட்டுல தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டி கிட்ட நடந்ததுக்கெல்லாம் சாரி, இனிமேல் என் பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்ப அந்த கிழவி அப்படியே ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வருவா. ஆனா சரி எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி, ஒண்ணு இல்ல நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அடுத்து இப்ப அந்த லேடி போனோனையும் நம்ம ஹீரோயின் 2 பசங்களையும் போட்டு நல்லா திட்டுவா. இதுல மூத்த பையன் யூஜினுக்கு தான் நல்ல பெரம்பாலே அடி விழுகும். 2வது பையனை முட்டி போட சொல்லியிருப்பா. ஆனா அப்பயுமே அந்த மூத்த பையன் யூஜின், அம்மா எல்லா தப்பு ஏமலதான், தம்பி எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும் யூஜினுக்கு வந்து அவன் தம்பி மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவங்க அம்மாவும் சரி இவ்வளவு அடிச்சிட்டோம் பசங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு இப்ப திரும்பி மனசு கேட்காம பையனை அடிச்சிட்டோமே அப்படின்ட்டு பையனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படியே மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் புலம்புவா, நான் வட்ட சர்ச்சுக்கு போய் விழுந்து விழுந்து ப்ரே பண்றேன், என் 2 பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒழுக்கத்தை கொடுன்ட்டு, ஆனா அந்த கடவுள் கொடுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி புலம்புவாளா. அப்ப அந்த யூஜின் அப்படியே, ஏமா அப்ப நம்ம நல்லா ப்ரே பண்ணா கடவுள் நம்ம ப்ரேயர் எல்லாம் கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் டெஃபினட்டா கேட்பாங்கடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த யூஜின், ஏமா ஆனா நான் நல்லா ப்ரே பண்ணேன்னா அப்பா மாதிரி நானும் சீக்கிரம் இறந்துட மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தா இவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த பையன் போல. அதுக்கடுத்து இவங்க அம்மா வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த ஆளுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பிறந்த பையன் தான் நம்ம யூஜினோட தம்பி போல. அதனாலதான் யூஜின் மேல இப்ப பிரசண்டா இருக்க அப்பா பாசத்தை காட்டவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம யூஜினோட அப்பா வந்து ஏதோ ஒரு டிசீஸ்னாலதான் இறந்திருப்பாரு. அது வந்து ஒரு பரம்பரை வியாதி போல. அதே வியாதி தான் இப்ப யூஜினுக்கும் இருக்கும். அதுக்காக தான் அவன் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொசீஜர்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். சோ இப்ப யூஜின் இப்படி கேட்டனையும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதே தெரியாது. அவ அப்படியே, யூஜின் இங்க பாரு, அப்பா இருந்தப்ப இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டான மெடிசன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனா இப்ப அப்படி இல்ல, நிறைய மாத்திரைகள் வந்துருச்சு, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது, அம்மா எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மகனை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவானா. அவன் அப்படி குடி போதையில, நான் அவனை கஷ்டப்பட்டு பிடிச்சேன், ஆனா இவங்க அவனை ஈஸியா வெளியே விட்டுட்டாங்க அப்படின்ட்டு ஹையர் அபிஷியலா திட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். ஏன்னா இவன் போலீஸ் தானே, அதனால போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததை பத்தி புலம்பிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுல வந்து கத்திக்கிட்டு இருப்பான்.
அப்போதான் எதர்ச்சியா நம்ம ஹீரோயின் அவனோட ஷர்ட்டை பாப்பா. அதுல பார்த்தா ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பலாம் கோவப்பட மாட்டா. டேய், நீ தான் தப்பு பண்றேன்னு நல்லாவே தெரியுது, அது அட்லீஸ்ட் எனக்கு தெரியாத மாதிரியான்னு பண்ணி தொலைய வேண்டியதானே, எதுக்கு அதை எனக்கு தெரியற மாதிரியே பண்ணி எனக்கு கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்துவாளா. அதுக்கு உடனே அந்த ஹஸ்பண்ட், நானே வேலையை முடிச்சுட்டு கடுப்புல வரேன், வீட்டுல வந்து ஒரு பையன் நிம்மதியா இருக்குன்னு ஆசைப்படுவான், வந்தனி லவ்னு கத்தாத, வா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோயின் இழுப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் நல்லா பிடிச்சு திட்டி விட்டுருவா. இங்க பாரு, நான் உன்கிட்ட இருந்து ஒண்ணுமே எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு உன்னோட அழுக்கு கையால என்ன தொடாத அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. இதுலயே நம்மளுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஸ்ட்ராங்காலா இல்ல, ஏதோ சும்மா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கறக்காக ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஹஸ்பண்ட் அப்படியே கோச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்ட்டு போவானா. கரெக்டா அந்த வீட்டை விட்டு வெளியே போறப்ப அப்படியே அந்த லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகும். என்னடா இது அப்படின்னு திரும்பி பாக்குறப்ப அங்க நம்ம யூஜின் நின்னுக்கிட்டு இருப்பானா. அவன் அப்படியே முறைச்சுக்கிட்டே அந்த ஹஸ்பண்ட் இப்ப வெளியே போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அவ அப்படியே கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே இந்த வீட்டுல இருக்க மித்த ரெண்டு பசங்களை தான் காட்டுவாங்க. அந்த சின்ன பையன் வந்து அவன் ரூம்ல படுத்திருப்பான். அந்த யூஜின் வந்து அவனோட உண்மையான அப்பாவோட போட்டோ வச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இப்ப திரும்பி நம்ம ஹீரோயினோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க யாரோ டங்கு டங்குன்னு போட்டு கதவை தட்டுவாங்களா. உடனே நம்ம ஹீரோயின், டே நீதானா, வெளியே போயிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவ ஹஸ்பண்ட் நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப திடீர்னு அந்த கதவை தட்டிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு அந்த கதவை திறந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அடிஷ்னலா அந்த டோர் செயின் லாக் போட்டிருப்பா. அதனால அந்த கதவை ஃபுல்லா திறக்க முடியாத மாதிரி தான் இருக்குமா. யாரா இருக்கும் அப்படின்ட்டு அந்த குட்டி கேப் வழியா பாப்பா. யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா டக்குன்ட்டு ஒரு கை வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அலறிக்கிட்டு அந்த கையை தட்டி விட்டு தரையில விழுந்து கத்துவா. அதுக்கடுத்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுவா. அடுத்து டக்குன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போன் போடுவாளா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த யூஜினை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே படிச்சுக்கிட்டே அதே டேபிள்ல படுத்து தூங்கிடுவான். இன்னொரு பக்கம் அந்த சின்ன பையனை தான் காட்டுவாங்க. அவன் படுத்துக்கிட்டு இருந்த ரூம் கதவை இப்ப யாரோ வேகமா தட்டுவாங்களா. இந்த சின்ன பையன் கூட அது தன்னோட அண்ணன் யூஜின் தான் நினைச்சிட்டு, யூஜின் நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே டக்குன்ட்டு அந்த கதவை ரொம்ப ஃபோர்ஸா தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால பயந்து போன அந்த சின்ன பையன் டக்குன்ட்டு ஒரு குட்டி லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். இப்போ கீழே இந்த குட்டி பையன் கத்துன சத்தம் நம்ம ஹீரோனுக்கு கேட்டுரும். உடனே அவ வேகமா அலறி அடிச்சுட்டு ஓடி வருவா. இதுல எல்லா ரூமுக்குமே நிறைய பூட்டு போட்டு தான் அவங்க வச்சிருப்பாங்களா. உடனே அப்படி கொத்தா ஒரு சாவி எடுத்துக்கிட்டு பசங்க எந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்ட்டு தேடி வந்துகிட்டே இருப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யூஜினை தான் அவ பாப்பா. நம்ம யூஜின் ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின், யூஜின் நீயா கத்துன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. யூஜின் இன்னும் ஒரு மாதிரி பயத்திலேயே, இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பனா ஒருவேளை தம்பியா இருக்குமோ அப்படின்ட்டு இப்ப வேமா அவனோட ரூமுக்கு போய் பாப்பாங்க. அங்க போனா அவனும் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே தான் இருப்பான். அவன் அப்படியே, அம்மா அண்ணா என்ன ரொம்ப பயம்படுத்திட்டான், அதனாலதான் நான் கத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாள். அதனால என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிக்கிறக்காக அடுத்த நாள் 4-5 போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதை வந்து அந்த வீடியோ கேம் கடைக்காரி இருக்கால அந்த கிழவி வெளியே நின்று நம்ம ஹீரோயின் வீட்டையே ஒரு மாதிரி வியர்டா பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படியே ஃபாரன்சிஸ்ல இருந்து வந்து யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த 2 குட்டி பசங்களை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க யாருன்ட்டு மூஞ்ச பாத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் உடனே, நான் மூஞ்செல்லாம் பார்க்கல, ஆனா ஒரு கை மட்டும் வந்து என்ன பிடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே ஹஸ்பண்ட், எனக்கு தெரியும் இதெல்லாம் அந்த திருட்டு பசங்க வேலையாத்தான் இருக்கும், நான் அவங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சு உள்ள போட்டேன், நீங்க ஈஸியா வெளியே விட்டீங்கல்ல, அதனால தான் இப்ப ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இதெல்லாம் என்ன பழி வாங்கறதுக்காக அவங்க பண்ணது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ இன்னொரு ஆபீசர் வந்து, சார் இந்த வீட்டுல இருக்க எல்லா டோரையும் நாங்க செக் பண்ணிட்டோம், அதுல இருக்கிறது எல்லாமே உங்க ஒய்ஃபோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், எனக்கு என்னமோ நேத்து வந்தது ஒரு மனுஷன் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு அமானுஷ்யம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்டு ஹஸ்பண்ட், என்னத்தையான் உளராத, வாய மூடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா திட்டி விட்டுருவான். அடுத்து இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் யூஜின் கிட்ட கேட்பாரா, தம்பி நீ எது நேத்து வியடா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த யூஜின் ஒரு மாதிரி பயந்துகிட்டே அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிடுவான். இவன் இப்படி போனோனையும் நம்ம ஹீரோனும் பின்னாடியே போய் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி போவாளா. அப்ப நம்ம யூஜின் டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். அதுல என்ன எழுதிருக்கும்னா, உங்க அப்பா உங்க எல்லாத்தையும் கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினே ஷாக் ஆயிருவா. இதை உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அப்படியே யூஜின், நேத்து வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு வேற எதுவுமே பேச மாட்டான். அடுத்து இதே குழப்பத்தோட நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாளா. அப்ப அந்த வீடியோ கேம் கடைக்காரி அந்த கிளவி இருப்பாள். அவ நம்ம ஹீரோயினை பார்த்து, உங்க வீட்டுல ஒரே பிரச்சனையே நடக்குதுன்னு எனக்கு புரியுது, அதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டுல ஏதோ தப்பா இருக்கு, ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே தெரியுது, எனக்கு ஒருத்தவரை தெரியும், அவர் இந்த வாஸ்துலாம் நல்லா பாப்பாரு, அவரை வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டுல வாஸ்து தான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சோ உடனே நம்ம ஹீரோயினும், சரி வாஸ்து தானே நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பர்சனை வர வச்சிருவா. அந்த வாஸ்து பர்சன் இப்ப வீட்டுக்குள்ள வந்தோனையும் நம்ம ஹீரோயின், எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இருக்கிற ஏரியாவோட மேப் எடுத்துட்டு வந்து, இந்த வீடு எந்த சைடு இருக்கு
அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா கணிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட பல கேள்வி கேட்பான். நீங்க இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்தீங்களா, இல்ல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல நீங்க எதுவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். நம்ம ஹீரோயின் நாங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கும், பட் நாங்க இந்த வீட்டுல எதுவுமே சேஞ்சஸ் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இப்ப இப்படி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல இந்த பர்சன் கொண்டு வந்த காம்பஸ் திடீர்னு ரொம்ப கரகரன்னு ஸ்பீடா சுத்துமா. இதனால என்னவா ஏதோன்ட்டு அந்த காம்பஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அது எந்த டைரக்ஷனை நோக்கி ரொம்ப ஸ்பீடா சுத்துதுன்ட்டு அந்த ஆள் அப்படி செக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானா. பார்த்தா அது ஸ்ட்ரைட்டா இவனை பேஸ்மெண்ட்டுக்கு தான் கூட்டு போகும். அதாவது என்னன்னா எங்க ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அப்படிங்கறத அந்த காம்பஸ் காட்டிக்கிட்டு இருக்கு. சோ இப்ப உடனே நம்ம ஹீரோயினும் அந்த பர்சனும் இங்க ஏதோ ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு செக் பண்றேன் அப்படின்ட்டு அவன் ஒரு செயினை தான் ஏதோ எடுப்பான். அது உடனே பேஸ்மெண்ட்ல கடைசியா இருக்க டோரை நோக்கி ரொம்ப ஃபோர்ஸா இவனை இழுக்கும். உடனே அந்த ஆள் அப்படியே இந்த டோருக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்ட்டு அந்த கதவை திறப்பானா. பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி எந்த ஒரு ரூமுமே இருக்காது, வெறும் செவர் மட்டும் தான் இருக்கும். அப்படியே அந்த செவத்துல காதை வச்சு ஏதாவது சத்தம் கேட்குதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப உள்ள இருந்து நிறைய பேர் கத்தி பேசுற மாதிரி இவன் சத்தம் கேட்கும். இதனால அந்த இடத்த விட்டு அந்த ஆளு அலறி அடிச்சுட்டு ஓடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. சார் எங்க போறீங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த ஆளு இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டுல நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அது வெறும் வாஸ்து பிரச்சனை மாதிரி மட்டும் தெரியல, வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதாவது ஒரு நல்ல சாமியாரா போய் பாக்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுவான். அப்படியே திரும்பி பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. அந்த பிரீஸ்ட் இன்னொருக்கும் நம்ம ஹீரோயினை பாக்குறக்கா வந்திருப்பான். அவன் இப்ப அப்படியே சாரி, நேத்து நான் ஏதோ ஆர்வத்துல கேட்க போய் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உள்ள உட்காந்து சாவகாசமா பேசலாம் அப்படின்ட்டு இப்ப திரும்பி இதே வீட்டுக்குள்ள உள்ள வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேல, என் கூட பேஸ்மெண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரீஸ்ட் இப்ப கீழே கூட்டு போவா. அங்க போனு அந்த பிரீஸ்ட் இங்க பாருங்க, நீங்க சொல்றதை யாருமே நம்பல அப்படின்ட்டு நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, நான் உங்களை முழுசா நம்புறேன், உண்மையில இதெல்லாம் பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரீஸ்ட் கேட்பானா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பண்ணது அதுங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம பிரீஸ்ட் ஒண்ணுமே புரியாது. அதுங்கன்னா யார சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுல இப்ப நீயும் நானும் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் மெயினா எல்லாரும் அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கடுத்து நம்ம பிரீஸ்டும் அப்படியே தயங்கிக்கிட்டே போய் அந்த கதவை திறப்பான். எப்பயும் போலதான் அந்த கதவுக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது, வெறும் செவரு மட்டும் தான் இருக்குமா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் அந்த செவரு தான் உன் பையனை உள்ள இழுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு அந்த பிரீஸ்ட் ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஹீரோயினே பார்ப்பான். அதுக்கடுத்து அந்த பிரீஸ்ட் ஸ்ட்ரைட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போவான். அங்க போய் இப்ப நம்ம ஹீரோயின் இருக்க வீட பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்பானா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்குவான். இவன் இப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வயசானவர் வந்து நீ எதுக்கு இப்ப அந்த வீட பத்தி எல்லாம் கேட்கிற, அந்த வீடு ஒரு மாதிரி அமானுஷ்யமான வீடு, இப்படிதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனையும் ஹஸ்பண்டையும் ஒரு லேடி கொண்டுட்டா, அந்த பையன் எங்க போனானே தெரியல, ஆனா அதுக்கும் முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி நானே சின்ன பையனா இருக்கிறப்ப அதே வீட்டுல இருந்த 3 பேரையுமே காணோம், எங்க போனாங்கன்னு கூட இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது, அந்த வீடு ஒரு மாதிரி மர்மமான வீடு அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம பிரீஸ்டுக்கு இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம பிரீஸ்ட் ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாரா. அங்க போய் அவருக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் பிடிச்சு இந்த கேஸை பத்தி அதான் டீடைல்ஸ் தெரியுதான்னு சொல்லி பாப்பாரு. அப்பதான் கரெக்டா 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல காணா போன 3 பேரை பத்தின டீடைல்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு அம்மாவும் 2 பொண்ணுங்களும் அதே வீட்டுல கரெக்டா நவம்பர் 11 1967ல காணா போயிருப்பாங்க. இது எல்லா டீடைல்ஸையும் அந்த பிரீஸ்ட் அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ யூஸ்வலா எடுக்கிற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு டயர்டா உட்காந்துருப்பாளா. அப்ப அங்க கண்ணாடியில ஏதோ ஒண்ணு வியடா பாப்பா. என்னன்னா ரத்தக்கரையோட நெகக்கீரல் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அதே கண்ணாடியில பின்னாடி யாரோ ஓடுற மாதிரியே இருக்கும். உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வேவேமா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த டோரை தான் திறக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அவளால இப்ப அந்த டோரை திறக்கவே முடியாது. அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். மெதுவா என்னன்னு போய் பார்த்தா அங்க 2 சின்ன பொண்ணுங்க உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்குங்க. நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மெதுவா கேட்பா. அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி வியடா மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே திரும்புங்களா. இதை பார்த்து பயந்து போன நம்ம தாய் கிழவி டக்குன்ட்டு அப்படியே மேல ஏறி வந்துடலான்னு சொல்லிட்டு மேல வருவா. அங்க பார்த்தா அங்க இன்னொரு லேடி நின்னுக்கிட்டு இருப்பா. அவ டக்குன்ட்டு நம்ம தாய் கிழவியை பிடிக்க வருவா. நல்ல வேலையா நம்ம தாய் கிழவி டக்குன்ட்டு கதவை மூடிடும். சரி அந்த பேய் போயிருக்கும் அப்படின்ட்டு இப்ப கதவை திறந்தா இன்னொரு பேய் பக்கத்துல இருந்து வந்து இது ஏன் வீடு, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்தும். அவ்வளவுதான் நம்ம தாய் கிழவி மொத்தமா அரண்டுருவா. அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அதாவது நம்ம ஹீரோயினோட 2வது பையன், அவன் வந்து ஒரு குவாரி கிட்ட நின்று தனியா விளையாண்டுகிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ஒரு சாமியாரை தேடி அப்படியே சந்து புந்தெல்லாம் புகுந்து இப்ப ஒரு இடத்துக்கு வந்து சேருவா. இப்ப உள்ள போனா அங்க 2 பொண்ணுங்க இருப்பாங்க. ஒருத்தி சீனியர், ஒருத்தி ஜூனியர். அதுல அந்த ஜூனியர் பொண்ணு தான் சொல்லும், எங்க சீனியர் 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்க வேண்டியது, ஆனா அவங்களுக்கு இருக்கிற அதீத மந்திர சக்தியால அவங்க இப்ப உயிரோட இருக்காங்க. சோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது, கண்டிப்பா அதை எங்க சீனியர் சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் சொல்லுவாளா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு கண்ணு போயிருச்சு, அவங்களால நம்ம நார்மல் மனுஷங்களை பார்க்க முடியாது, பட் அமானுஷங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்க இவங்க 2 பேரும் ஒரிஜினல் மாதிரி இல்லையே, ஏதோ போலி சாமியாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இதுவே திரும்பி அந்த குவாரி கிட்ட இருக்க 2வது பையனை தான் காட்டுவாங்க. அவன் தனியா விளையாண்டுகிட்டு இருப்பானா.
அப்ப திடீர்னு அவனை சுத்தி ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். டக்குன்ட்டு பலமா காத்து வேற அடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே இப்ப இங்க சீன் கட் பண்ணி திரும்பி நம்ம ஹீரோனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அந்த 2 சாமியாரையும் வீட்டுக்கே கூட்டு வந்துருவாளா. இப்ப வீட்டுக்குள்ள வந்து அந்த 2 பேரும் அப்படியே உப்பு வச்சு பெரிய ஏதோ கோலம் மாதிரி எல்லாம் போடுவாங்க. இதுல நம்ம ஹீரோனை வேற நடுவுல வந்து உட்கார சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப லைட்டா அள்ளு கிளம்பும். இருந்தாலும் இவங்க சொல்றதை கேப்பா அப்படின்ட்டு இப்ப அந்த கோலத்துக்கு நடுவுல வந்து உட்காருவா. இந்த வீடு தான் ஒரு பக்கம் பயன்படுத்துதுன்னா இப்ப வந்தவங்க அதுக்கு மேல பயன்படுத்துவாங்க. அந்த சீனியரை பார்க்கணும். அப்படியே கண்ணெல்லாம் மேல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு ஏதோ ஒரு புரியாத பாஷையில நிறைய மந்திரங்களா சொல்லுவா. இதை கேட்கவே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் பயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம திடீர்னு அந்த சீனியர் கை பிடிச்ச மாதிரி, யாரு நீ, இங்க என்ன பண்ற, இங்க இருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த ஜூனியர் அவங்களுக்கு இப்ப பொசஸ் ஆயிருக்கு. உங்க வீட்டுல வேற யாரோ இருக்காங்க, அது கூட தான் அவங்க பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜூனியர் நம்ம ஹீரோயினை பார்த்து, இப்ப நீங்க முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதனால தயவு செஞ்சு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கண்ணை மட்டும் ஓபன் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி நம்ம ஹீரோனை கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணை க்ளோஸ் பண்ண கடுத்து அப்படியே அவளுக்கு ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஆனா சுத்தி நிறைய வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஒரு சின்ன குழந்தையோட வாய்ஸ், ஒரு மேலோட வாய்ஸ், இந்த மாதிரி பல வித்தியாசமான குரல்கள் அவளுக்கு கேட்டுட்டே இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா சரி கண்ணை திறந்து பாப்போம் என்ன சத்தம்ட்டு அப்படின்ட்டு கண்ணை திறப்பா. பார்த்தா அவ மூஞ்சுக்கு நேரா ஒரு வயசானவே உட்காந்து நம்ம ஹீரோயினே குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். என்னடா இது, இவ பயப்படுறதுக்குள்ள சுத்தி அந்த வீட்டுல பல பேர் இருப்பாங்க. அது இவங்க எல்லாத்தையும் பார்த்தா இந்த காலத்து ஆளுக மாதிரியே இருக்காது, இன்னும் ரொம்ப பழமையான ஆட்கள் மாதிரி வேற இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி பயத்துல கத்திட்டு எந்திரிப்பாளா. அப்ப தெரியாம அந்த உப்பு குளத்தை வேற லைட் அழிச்சு விட்டுருவா. அதுக்கடுத்து கத்திக்கிட்டு, ஐயோ இங்க என்னமோ நடக்குது, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட தான் இவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அந்த 2 பேரும் கிளம்பிடுவாங்களா. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல குறுக்கவும் நடுக்கவும் நடந்துகிட்டே இருப்பா. அந்த அளவுக்கு பயந்துருப்பா. இதுல டைம் வேற பாப்பா, மணி 9:00. இன்னும் வெளியே போன பசங்க வந்திருக்க மாட்டாங்க. என்னடான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு யூஜி வருவானா. உடனே நம்ம ஹீரோயின், எங்கடா நீ மட்டும் வந்திருக்க, தம்பி எங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு உடனே யூஜி, நான் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தேமா, அவன் அப்பதே டியூஷன் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வரேன்னு சொன்னானே, இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கடுத்து இப்ப அந்த யூஜியும் நம்ம ஹீரோயினும் தான் அந்த குட்டி பையனை தேடி அந்த ஏரியா பூரா அலைவாங்களா. இதுல இவங்க டியூஷன்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில தான் அந்த குவாரி இருக்கும் போல. அதனால அந்த குவாரி சைடும் போய் தேடுவாங்க. அப்ப கரெக்டா அந்த வழியா போறப்ப அந்த சின்ன பையனோட சைக்கிளை பாத்துருவாங்க. உடனே அவ இங்கதான் எங்கன்னு இருந்தாகணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் தேட போலீஸ்க்கு வேற இன்ஃபார்ம் பண்ணிருவாங்களா. அவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுல நடுவுல ஒரு பெரிய லேக் வேற இருக்கும். அதுலயும் அந்த பையன் விழுந்துட்டானா என்னமோன்ட்டு லேக்குள்ள அப்படி போய் தேடுவாங்க. இதுல கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்துருவானா. அப்ப கரெக்டா ஒரு போட்ல போலீஸ் எதையோ தூக்கிட்டு வருவாங்க. என்னன்னு பார்த்தா பாவம் அந்த சின்ன பையன் தண்ணியில மூழ்கி இறந்துட்டான் போல. அவனோட பாடியை தான் இப்ப தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளவுதான். இத பார்த்தனையும் அப்படியே மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி சதஞ்சு போயிரும். ஒரு பக்கம் அந்த அப்பா என்னன்னா தலையில அடிச்சு அழுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வாயில இருந்து வார்த்தையே வராது. இது பார்த்தாதுன்ட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அவனோட பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற கோவத்துல போய் யூஜின் அடிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, என் பையன் அப்படி கொண்டுட்டேடா, அவனை மட்டும் நீ ஒழுங்கா பாத்துருந்தேன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல வச்சு அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அங்க இருக்க போலீஸ் தான் எப்படியோ தடுத்து நம்ம யூஜினை காப்பாத்துவாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த சின்ன பையனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிருவாங்களா. நம்ம யூஜினால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவனும் சின்ன பையன் தானே, தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்ப யூஜினோட ஃப்ரெண்டு தான், டேய் கவலைப்படாதடா, உன் தம்பி இப்ப நம்ம கூட இல்லைனா கூட வானத்துல ஏஞ்சலா போய் உன்னை பாத்துக்கிட்டு இருப்பான், நடந்ததுல எதுவுமே ஓ தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே இப்ப இங்க சீன் கட் பண்ணி பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. இப்போ திரும்பி அந்த பிரீஸ்ட் இன்னும் அந்த வீட்டை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய லைப்ரரிக்கு போய் நிறைய புக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பாப்பாரா. அப்ப அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். என்னன்னா 1942ல இதே வீட்டுல ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்பனீஸ் காரங்க தான் குடி வந்திருப்பாங்க. அவங்க ஜாப்பனீஸ் காரங்க அப்படிங்கறனால இந்த நாட்டுல நிறைய பேர் அவங்கள எதிர்த்திருப்பாங்க. அப்படி இருக்க சமயத்துலதான் அதே வீட்டுல அந்த ஜாப்பனீஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இந்த பிரீஸ்ட் படிச்சுக்கிட்டு இருப்பாரா. அப்பதான் இந்த ரிப்போர்ட்டை எழுதுனது யாருன்னு சொல்லி பாப்பாரு. அதுல ஒரு பேர் மென்ஷன் ஆயிருக்கும். சரி பேசாம இந்த ரிப்போர்ட்டரை போய் பாப்போம் அப்படின்ட்டு இப்ப அந்த ரிப்போர்ட்டரை தேடி தான் அந்த பிரீஸ்ட் கிளம்புவாரு. ஆனா அந்த ரிப்போர்ட்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர்ல, இப்ப நல்ல வயசாகி போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. இப்போ அந்த பிரீஸ்ட் போய் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லுவாரு, நீங்க 1942ல ஒரு ஜாப்பனீஸ் கப்பல் அந்த வீட்டுல காணா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி தான் 1967 நடந்திருக்கு, 1992 நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் கேட்பானா. அப்பதான் அந்த ரிப்போர்ட்டர் 1942ல உண்மையில என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப டீடைலா சொல்லுவான். என்னன்னா அந்த வீட்டுல 1942ல இருந்தவங்க வந்து ஜாப்பனீஸ் கப்பல். அது மட்டும் இல்லாம அந்த ஜாப்பனீஸ் ஆள் வந்து ஒரு மிலிட்டரியில நல்ல பொசிஷன்ல தான் இருப்பான். பட் இருந்தாலும் ஜாப்பனீஸ் ஆளு நம்ம ஊர்ல இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டை நோக்கி போய் அவனை எப்படியான அந்த ஊர்ல இருந்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் போடுவாங்க. இதை ஒரு ரிப்போர்ட்டா பதிவு பண்றதுதான் அந்த ரிப்போர்ட்டர் அப்ப அந்த ஊர் மக்கள் கூட போயிருப்பான். ஆனா இப்படி ஊர் மக்கள்லாம் ஒண்ணு திரண்டு வராங்கன்னு தெரிஞ்சனையும் அந்த ஜாப்பனீஸ் கப்பல் அதே வீட்டுல இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்ல போய் ஒளியலான்னு சொல்லி பாத்துருப்பாங்க. ஆனா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூம்குள்ள போனோனையும் அந்த கப்பல் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போயிருப்பாங்க. இதை வந்து அந்த ரிப்போர்ட்டர் லைவா பாத்திருப்பான். அதை இப்ப எல்லாத்தையுமே அப்படியே நம்ம பிரீஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்டோன்னே நம்ம பிரீஸ்டுக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். ஏன்னா 1 இல்ல 2 இல்ல 3 கேஸ் இதே மாதிரி காணா போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது எல்லாமே பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கடுத்து இப்ப நம்ம பிரீஸ்ட் இது வரிசையா நடந்த எல்லா
வருஷத்தையும் ஒரு மாதிரி எழுதி வச்சு பாப்பானா, அப்ப அவனுக்கு எதுவும் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். உடனே இப்ப அவன் எழுதி வச்சிருக்க நோட்ஸ்லாம் அப்படியே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போவான். அங்க போய் அந்த தாய் கிழவி கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். முத இது ஆரம்பிச்சது 1942ல. அப்போ ஒரு ஜாப்பனீஸ் கப்பல் இதே மாதிரி தான் அந்த வீட்டுல காணா போயிருக்காங்க. அதுக்கடுத்து 1967ல ஒரு அம்மா 2 குழந்தைங்க இந்த வீட்ல இருந்து எப்படியோ காணா போயிருக்காங்க. அதை பத்தி யாருக்கும் அவ்வளோ டீட்டெயிலா தெரியல. அதுக்கடுத்து 1992ல உங்களோட பையன் யூஜின் இங்க இருந்து காணா போயிருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டா 25 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து அந்த பிரீஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இங்க காணா போன எல்லாருமே கரெக்டா நவம்பர் 11 தான் காணா போயிருக்காங்க. அப்படி பார்த்தா அதே மாதிரி சைக்கிள் இந்த வட்டமும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா உங்க பையன் காணா போய் கரெக்டா 25 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் நவம்பர் 11. அப்பனா திரும்பி எல்லா வட்டமும் நடந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரீஸ்ட் பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த தாய் கிழவி அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க பிட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த பீப்புள்ஸ் எல்லாரையும் நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 சாமியார் அவ கூட்டு வந்திருப்பாள். அப்பயும் இந்த பீப்புள்ஸ் அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 2 நாள் முன்னாடி இவ வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பேஸ்மெண்ட்ல போய் பார்த்தப்பயும் இந்த பேயெல்லாம் அவ பார்த்திருப்பா. இப்ப இதெல்லாம் அப்படி இந்த பிரீஸ்ட் கிட்ட சொல்லணும். அப்பனா ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்ப சொல்லுவான். ஆனா அப்பயும் நம்ம தாய் கிழவி நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேன். ஏன்னா அந்த வீட்டுல இருந்து காண போன எல்லாரும் இன்னும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா என்னோட பையனும் இங்கதான் இருப்பான். எப்படியான அவனை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பாளா. கரெக்டா அன்னாருன்னு பார்த்து போலீஸ் உள்ள வந்துருவாங்க. இங்க பாருங்க பிரீஸ்ட், நீங்க அடிக்கடி இந்த லேடியை பார்க்க வரீங்க, எங்களுக்கு ஏதோ சரியா படல, இப்போ உங்க விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரீஸ்ட் வெளியே கூட்டு போயிருவாங்க. இப்போ அந்த பிரீஸ்ட் எல்லாம் போன கடுத்து நம்ம தாய் கிழவி 25 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இந்த டேட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யோசித்து பாப்பா. நம்ம யூஜினோட தம்பி இறந்துமே ஒரு 4 நாள் தான் ஆயிருக்கும். அதனால அந்த குடும்பமே ஒரு மாதிரி வருத்தத்துல இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பையன் யூஜின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப யூத்தா இருந்த நம்ம ஹீரோயின், இங்க பாருப்பா உன்னோட தம்பி இறந்துட்டான், நம்மளை விட்டு போயிட்டான், அது வருத்தம் தான், ஆனா அதுக்கு நீ அழுதுகிட்டே இருந்தனா உன்னோட ஹெல்த்தும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவ யூஜினை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போன அவனோட மகனை நினைச்சு நல்லா குடிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இப்ப பிரசன்ட்ல இருக்க நம்ம தாய் கிழவி யோசித்து பாத்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவளோட வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமா நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அவ ஹோல் வீட்ல இருந்தே ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம லைட் எல்லாம் எங்க பார்த்தாலும் பிளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ ஏதோ இந்த வீட்டுல இப்ப தப்பா நடக்க போகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச நம்ம தாய் கிழவி இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பேஸ்மெண்ட்டுக்கு தான் போவா. இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போன கடுத்து அங்க கடைசியா இருக்கிற ரூம் கதவை திறந்து அப்படியே உள்ள என்ட்ரு ஆகலான்னு பாப்பா. எப்பயுமே அங்க ஒரு செவரு தானே இருக்கும். ஆனா இன்னைக்கு அதிசயமா நம்ம தாய் கிழவியால அந்த டோருக்குள்ள போக முடியும். அங்க அப்படி இருட்டா ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியாவும் இருக்காது. உடனே திரும்பி எப்பயும் போலதான் அப்படியே லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகி ஒரு மாதிரி வியர்டான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குமா. என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துகிட்டு நம்ம தாய் கிழவி திரும்பி அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்துருவா. இப்ப அப்படியே பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து ஸ்ட்ரெயிட்டா இவங்க ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாளா. ஆனா வெளியே வந்து இப்ப அவ ஹாலு அவளோட ரூம் எல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது நம்ம வீடா அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு டவுட்டா இருக்கும். சரி எதுக்கு வம்பு, பேசாம நம்ம ரூம்குள்ளே போயிருவோம் அப்படின்ட்டு அவ ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணுவாளா. திறக்கவே முடியாது. உள்ள இருந்து யாரும் செயின் லாக் போட்ட மாதிரி இருக்கும். உடனே அவ லைட்டா அந்த டோரை மட்டும் ஓபன் பண்ணி அந்த செயின் லாக்க கழட்டலாம்னு பாப்பா. அப்ப ஒரு கை வந்து இவளோட கையை பிடிக்கும். இந்த தாய் கிழவி என்னவோ ஏதோன்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த டோர் லைட்டா ஓபன் ஆயிருக்குமா, யார் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பா. பார்த்தா நம்ம தாய் கிழவி சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பா அந்த இமேஜோட ஒரு பொண்ணு இப்ப அப்படியே கத்தி எடுத்துட்டு நம்ம தாய் கிழவி குத்த வருவா. ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதே ஒரு சீன் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். நம்ம ஹீரோயின் தனியா இருக்கிறப்ப யாரோ ரூம்குள்ள வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் வெறும் கையை மட்டும் பாத்திருப்பா. அது வேற யாருமே இல்ல, இவளோட ஓன் வெர்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் தான் அவ பாத்திருப்பா அன்னைக்கு. என்னன்னா இப்ப ஆக்சுவலி நம்ம தாய் கிழவி டைம் டிராவல் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கதவு தான். இந்த சீனை பார்த்து நம்ம தாய் கிழவி கண்டுபிடிச்சிருவா. ஓகே அப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணி ஒரு டைம் லூப்ல மாட்டிருக்கோம் அப்படிங்கறது. இதுவே இப்ப இங்க சீன் கட் பண்ணி இன்னொரு டைம் லூப் தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. கரெக்டா நவம்பர் 11 1992 காட்டுவாங்க. அதாவது யூஜினோட தம்பி இறந்து போய் 4 நாள் கழிச்சு என்ன நடந்திருக்குன்னு காட்டுவாங்க. நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் நல்லா குடிச்சிட்டு ஒரு ரூம்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் அவனை பார்ப்பான். யூஜின் அவனோட டைரிக்குள்ள அவனோட ஒரிஜினல் அப்பா போட்டோ மறைச்சு வச்சிருப்பான். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு மாதிரி ட்ரிகர் ஆயிரும். அப்ப இவன் பிளான் பண்ணி தன்னோட பையனை கொண்டிருக்கான் அப்படின்ட்டு இப்ப ரொம்ப கோபத்தோட யூஜினை தேடி போவானா. இப்ப இங்க அப்படியே சீன் கட் பண்ணி 1992ல யூஜினோட தம்பி இறந்து போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி எல்லாம் கேஸ் கொடுத்திருப்பாள். அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத இப்ப காட்டுவாங்க. ஒரு பக்கம் அந்த டைம் லூப்ல இப்ப நம்ம வயசான ஹீரோயின் இருக்கா. அவ வந்து இப்ப பிரசன்டா சின்ன பையனா இருக்கிற யூஜினை போய் பார்க்க போவாளா. அவன் பாவம் தூங்கிட்டு இருப்பான். அவன் அப்படி எழுப்பி நான் தான் உன்னோட அம்மா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் இப்படி சொன்ன உடனே உனக்கு ஷாக்கா இருக்கும்னு சொல்லி எனக்கு புரியுது. என்ன நல்லா பாரு, உனக்கே ஃபீல் ஆகும் நான் உன்னோட அம்மா தான் அப்படின்ட்டு கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்க வைப்பாளா. இதுல அந்த சின்ன பையன் கண்டுபிடிச்சிருவான் இது நம்ம அம்மா தான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவனுக்கு இப்ப சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெளிவா புரியாது. உடனே நம்ம வயசான ஹீரோயின் அவன் கிட்ட ஒரு பேப்பர்ல ஏதோ ஒன்னு எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து வேம இடத்த காலி பண்ணிடுவா. இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே யூஜின் ஒரு பேப்பரை நம்மளோட சின்ன வயசு ஹீரோயின் கிட்ட கொடுத்திருப்பான். அதுல கூட உங்க அப்பா உங்களை கொன்றுவாரு அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கும். அந்த பேப்பர் தான் இப்ப அந்த தாய் கிழவி கொடுத்துட்டு போன பேப்பர். இதுதான் இப்படி
ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இதுவே இன்னொரு பக்கம் யூஜினோட தம்பியை தான் காட்டுவாங்க. ஏன்னா அவன் வந்து இந்த டைம் அப்ப உயிரோட தான் இருந்திருப்பான். அவன் ரூம்ல இருக்கிறப்ப யூஜின் இப்ப அப்படியே கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஆளே வித்தியாசமா அவனோட தம்பி கிட்ட பேசுறக்கா வருவான். இப்ப இந்த கோட்டு போட்ட யூஜின் வந்து அப்படியே அவன் தம்பி கிட்ட, டேய் நீ திரும்பி வந்துட்டியா, உன்னை நாங்க எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இது வந்து அந்த டைம்ல இருக்க வேண்டிய யூஜினே கிடையாது. இது ஆக்சுவலி தன்னோட தம்பி இறந்து போனக்கு அடுத்து ஒரு மாசம் கழிச்சு தனிமையில இருக்கிற யூஜின். அவனும் எப்படியோ அந்த டோரை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப இந்த கோட்டு போட்ட யூஜின் தன்னோட இறந்து போன தம்பியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடயே, நான் போய் எல்லாருக்கும் சொல்றேன் நீ திரும்பி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த பேஸ்மெண்ட் கதவு வழியா வெளியே வருவானா. இப்ப அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்து நீ இந்த கோட்டு போட்டிருக்க யூஜின், அப்பா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, தம்பி திரும்பி உயிரோட வந்துட்டான் பாருங்களேன், அவனோட ரூம்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி அந்த ரூமை காட்டுவான். இப்ப பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரி இருட்டாய் போய் கிடக்கும். அதுல யாரும் இருந்த மாதிரியே தெரியாது. என்னன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த கோட்டு போட்ட யூஜினும் அந்த பேஸ்மெண்ட் டோர் யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணி இருந்திருக்கான். ஆனா அவன் சின்ன பையங்கிறனால அவனுக்கு அது தெரியவே இல்லை. இப்போ இவன் இப்படி சொன்னோனையும் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட், எனக்கு தெரியும்டா உன் நாடகத்துல நிறுத்து, நீ என் பையனை பிளான் பண்ணி தானே கொண்டிருக்க, உனக்கு உன்னோட பழைய அப்பா மேலதான் அவ்வளவு பாசம், அதனாலதான் எப்படியான்ட்டு என்னையும் என் பையனையும் இந்த வீட்டுல இருந்து துரத்துன்னு சொல்லி நீ பிளான் போட்டிருக்க, என் பையன் சாவுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்ட்டு இவனை கொல்லலான்ட்டு இப்ப நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வருவான். இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி திரும்பி பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. அதாவது அந்த வயசான தாய் கிழவி இருக்கால, அவ இருக்கிற ரியல் டைம்ல தான் காட்டுவாங்க. அவ டைம் டிராவல் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அமைதியா வந்து உட்காந்துருப்பாளா. அப்போ அந்த வீட்டுல இருக்க மித்த பேய்களா வந்துரும். அதுக வந்து உடனே இது எங்க வீடு, இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தாய் கிழவியை மிரட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப பயந்து போன அந்த தாய் கிழவி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பேஸ்மெண்ட் கீழே அப்படியே போய் அந்த டைம் டிராவல் பண்ற ரூம்குள்ள போயிருவா. இப்ப அங்க போனோம் ஒரு வயசான ஒரு ஆள் வந்து, என்ன பார்த்து பயப்படாதீங்க, உங்களுக்காக தான் நான் 75 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிட்ட வருவானா. நம்ம தாய் கிழவி லைட்டா பயந்துருவான். இப்ப அந்த வயசான வந்து, என்ன யாருன்னு தெரியலையா, நான் தாம உங்க யூஜின், உங்களுக்காக தான் நான் 75 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம தாய் கிழவியால இதை நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியாது. உடனே இப்ப அந்த வயசானவன் ரொம்ப க்ளோஸா வருவானா. க்ளோஸா வந்தனுமே இந்த தாய் கிழவி கண்டுபிடிச்சிரும் உண்மையிலே இது தன்னோட மகன் யூஜின் தான் அப்படின்ட்டு. இதுவே இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி கரெக்டா 1992ல, அதாவது நம்ம யூஜின் காணா போயிருப்பான்ல, அந்த டேட்டை தான் இப்ப கரெக்டா காட்டுவாங்க. நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் யூஜின் தான் தன்னோட மகன் இறந்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு அவனை கொல்ல ரெடியா இருப்பான். அண்டரன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோன் இந்த இடத்துக்கு வந்துருவாளா. அவ வந்துட்டு, டே நீ பண்றது ரொம்ப தப்பு, நம்ம ரெண்டாவது பையன் இறந்ததுக்கும் யூஜினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நீ கத்திய கீழே போடு நார்மலாயிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். ஆனா ஏற்கனவே அந்த ஹஸ்பண்ட் வந்து குடி போதையில தானே இருந்தான். அதனால இப்ப நம்ம ஹீரோயின் ஒரே அடி, அவ்வளவுதான், அவ அப்படியே அதே இடத்துல மயங்கி விழுந்துருவா. இதுதான் அப்படியே நம்ம பார்த்த ஸ்டார்டிங் சீன், அவ மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற சீன். இப்போ இந்த ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு பயந்துகிட்டு யூஜின் பயத்துல அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஓடுவானா. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம தாய் கிழவி இருக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. அங்க அவளோட வயசான மகன் யூஜின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாள். அந்த சீனை தான் இப்ப காட்டுவாங்க. இப்ப அந்த வயசான யூஜின் அப்படியே தாய் கிழவி கிட்ட, இங்க பாருங்கம்மா, இது ஒரு டைம் லூப் தான், நம்ம வீட்டுல இருக்க பேஸ்மெண்ட் கதவு எப்படியோ 25 வருஷம் கேப்ல இருக்க எல்லா ஏரியும் கரெக்டா கனெக்ட் பண்ணுது. இது கரெக்டா நவம்பர் 11 மட்டும் நடக்கிறது கிடையாது. அக்டோபர் மாசத்துல இருந்தே அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்கும். ஆனா கரெக்டா நவம்பர் 11 அந்த கதவு மூட ஆரம்பிச்சிடும். சோ கரெக்டா நவம்பர் 11 யார் அந்த டோருக்குள்ள போறாங்களோ அவங்க அப்படியே டைம்ல மாட்டிக்கிட்டு அதே ரூம்லயே இருட்டுல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க எப்படியான்ட்டு இந்த ரூமை விட்டு போகணும், இல்லனா நீங்களும் இதே ரூம்ல மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வயசான யூஜின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அது மட்டும் இல்லாம இந்த வயசான யூஜின் இன்னொரு ஒரு டீட்டெயிலும் சேர்த்து சொல்லுவான். இப்போ இந்த டைம் டிராவல் உங்களை 1992க்கு கூட்டு போகும். அங்க போனோன்னு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதா. என்னன்னா 1992ல அப்பா என்ன கொல்ல வந்தாரு, அப்ப வயசான நீங்க தான் டைம் டிராவல் பண்ணி என்ன காப்பாத்திருக்கீங்க. சோ இன்னைக்கும் உங்களை அந்த டைம் டிராவல் கரெக்டா 1992க்கு கூட்டு போகும். பட் சின்ன பையனா இருந்த என்ன நீங்க காப்பாத்தாதீங்க, ஏன்னா என்ன காப்பாத்த போய் தான் அந்த ரூம் சின்ன பையனா இருந்த என்ன உள்ள எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம அப்ப அந்த டைம்ல எல்லாரும் நீங்க சொன்னதை நம்பவே இல்ல, நீங்க தான் என்ன கொன்னுட்டீங்கன்னு வேற நினைச்சிட்டாங்க. அது எதுவுமே நடக்க கூடாதுன்னா இப்போ வயசாகி போயிருக்கிற நீங்க அந்த சின்ன பையன் யூஜினை காப்பாத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பெரிய யூஜின் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம தாய் கிழவி ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது நானா யூஜினை சின்ன வயசுல காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இவங்க இந்த ரூம்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம தாய் கிழவிக்கு சின்ன வயசு யூஜின் அம்மா என்ன காப்பாத்துங்க, அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி இருக்கும். என்னன்னா இவங்க இருக்கிற ரூமுக்கு பக்கத்திலேயே அப்படியே 1992ல நடந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப நம்ம தாய் கிழவி என்னானாலும் சரி, என் வாழ்க்கையே போனாலும் சரி, நான் என் பையனை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப இந்த தாய் கிழவி 1992க்கு டைம் டிராவல் ஆகி போவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் கரெக்டா அந்த சின்ன பையன் யூஜினை கொல்லலான்ட்டு போவா. அப்ப கரெக்டா இந்த தாய் கிழவி என்ட்ரி கொடுத்து நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட கொன்றுவா. அதாவது சொல்ல போனா அது இவளோட ஹஸ்பண்ட் தான். ஆனா என்ன அவன் எங்க இருக்கான், இப்போ இவளே அவனோட ஹஸ்பண்ட கொன்றுவா. இப்போ இந்த சத்தம் கேட்டு மாடியில மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயின் கரெக்டா
தன்னோட பையனையும் ஹஸ்பண்டையும் தேடிக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வருவாளா. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த சீன். அங்க பார்த்தா ஒரு பக்கம் தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து கிடப்பான், இன்னொரு பக்கம் மகனை எங்கன்னு தேடிக்கிட்டு யூஜின் யூஜின் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் கரெக்டா யூஜின் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த சீன் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம தாய் கிழவி ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பா. சரி, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கதவு மூடிரும், நம்ம பையனை காப்பாத்திட்டோம், இப்ப பாஸ்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வரனால நம்ம ஃபியூச்சரும் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் அந்த தாய் கிழவிக்கு ஒன்று ரியலைஸ் ஆகும், தன்னோட பையனுக்கு ஒரு வியாதி இருக்கு. சோ அதுக்கு இந்த காலகட்டத்துல மருந்து இல்ல. இவன் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா 25 வருஷம் டைம் டிராவல் பண்ணி கூட்டு போயிட்டோம்னா நம்ம பையன் நல்லபடியா வாழுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அந்த சின்ன பையன் யூஜின் அப்படியே இந்த ரூம்குள்ள இழுத்துருவா. இதனாலதான் ஸ்டார்டிங்ல நம்ம பாக்குறப்ப யூஜினை யாரோ ரூம்குள்ள இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி இழுக்கிறதே நம்ம ஹீரோயின் தான். இப்ப கரெக்டா அந்த டைம் டிராவலுக்கான கதவும் க்ளோஸ் ஆயிருமா. அதுக்கடுத்து அந்த 1992ல இருக்கிற ஹீரோயின் யூஜினை தேடலான்னு பாக்குறப்ப அந்த இடத்துல ரூமே இருக்காது, வெறும் செவரு மட்டும் தான் இருக்கும். இப்ப அப்படியே எல்லாத்தையும் நல்லா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியும், யூஜின் உள்ள போனதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, நம்ம வயசான ஹீரோயின் தான். அப்புறம் என்ன, எதுவுமே இப்ப சேஞ்ச் ஆயிருக்காது. 1992ல நடந்தது திரும்பி அப்படியே தான் அதே மாதிரி நடந்திருக்கும். யூஜின் காணா போயிருப்பான், நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான் சொல்லி அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோயின் வயசாகி போயிருப்பா. அவ இப்ப எல்லாத்தையுமே பிரீஸ்ட் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. உங்களால நான் சொல்றது எதுவுமே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த தாய் கிழவி எல்லாத்தையும் சொல்லுவாளா. அதுக்கு அப்படி இப்ப பிரீஸ்ட் சரி அதெல்லாம் இருக்கட்டும், யூஜின் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்ப அப்படியே அந்த பிரீஸ்ட் தனியா இருக்கிற ரூம்குள்ள போய் பாப்பானா, அங்க சின்ன வயசு யூஜின் இருப்பான். அதாவது நான் எப்படி பாத்திருந்தா அந்த யூஜினுக்கு இப்போ 35 வயசு ஆயிருந்திருக்கணும். ஆனா அவன் அந்த டைம் டிராவல் வழியா கூட்டு வந்தனால அவன் இன்னும் அதே சின்ன பையனாவே தான் இருக்கான். இப்ப இவனை பார்த்து இந்த பிரீஸ்ட் ஒரு மாதிரி சந்தோஷத்துல போய் ஹக் பண்ணிக்கிட்டு வித்தியாசமா ஒரு ஹேண்ட் ஷேக் ஒண்ணு கொடுப்பானா. இதுலயே யூஜின் கண்டுபிடிச்சிருவான் இந்த பிரீஸ்ட் யாருன்ட்டு. ஆக்சுவலி இந்த பிரீஸ்ட் வேற யாருமே இல்ல, சின்ன வயசுல இருந்தே நம்ம யூஜின் கூட இருந்த அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். அதனாலதான் யூஜினுக்கு உண்மையில என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறக்காக இந்த பிரீஸ்ட் இந்த வீட்டு நடக்கிற எல்லா டீடைல்ஸையும் தெளிவா ஆராய்ச்சி பண்ணிருப்பான். அதே மாதிரி நடுவில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த டைம் டிராவல்ல மாட்டின எல்லாருமே அதே ஏஜ்ல தான் இருந்தாங்க, எப்படி யூஜின் மட்டும் வயசாயிருப்பான் அப்படின்ட்டு. அதுக்கு காரணமும் இதுதான், யூஜின் வந்து அந்த டைம் டிராவல்ல ட்ராப் ஆகல, அவன் டைம் டிராவல் பண்ணி அப்படியே ஃபியூச்சருக்கு வந்திருக்கான். அதனாலதான் அவன் மட்டும் அப்படியே உயிரோட இருந்து 75 வருஷம் கழிச்சு அவன் டைம் டிராவல் பண்ணி இப்ப பிரசன்ட் இருக்க தாய் கிழவியை பார்க்க வந்திருப்பான். ஆக்சுவலி கொஞ்சம் பாத்தீங்கன்னா அது காம்ப்ளிகேட்டட் தான், நல்லா தெளிவா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கதை சூப்பரா புரியும். இப்ப அப்படியே அந்த தாய் கிழவி அந்த சின்ன பையன் யூஜின் கிட்ட, அம்மாவால உன் கூட ஃபுல்லா இனிமேல் இருக்க முடியாது, ஏன்னா அம்மாவுக்கும் வயசாயிருச்சு, அது மட்டும் இல்லாம இந்த வீடே நம்மளுக்கு வேண்டாம், நீ இந்த பிரீஸ்ட் கூட போய் வாழு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாளா. இப்ப யூஜினும் அந்த பிரீஸ்டும் நடந்து போறப்பயே யூஜின் கேட்பான், இந்த காலகட்டத்துல என்னோட டிசீஸை குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு உடனே அப்படியே பிரீஸ்ட், இந்த காலத்துல இந்த நோயெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, கண்டிப்பா நான் குணப்படுத்திடலாம், அதனாலதான் உங்க அம்மா உன்னை இந்த டைமுக்கு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சர்ச்சுக்குள்ளதான் கூட்டு போவானா. அங்க வெளியே ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருப்பா. அவ நம்ம யூஜினை பார்த்து நீ ரொம்ப ஷாக் ஆயிருவா. இப்ப அப்படியே அவ கழுத்துல இருக்கிற நெக்லஸ் தான் காட்டுவாங்க, அதுல 5 பெபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, சின்ன வயசுல நம்ம யூஜினுக்கு இருந்த கிரஷ் தான், அவன் நல்லா வளர்ந்துட்டான், நம்ம யூஜின் தான் இன்னும் அப்படியே சின்ன பையனாவே இருக்கான். இப்ப அப்படியே திரும்பி நம்ம தாய் கிழவி தான் காட்டுவாங்க. அவ அப்படியே அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவா, 1992ல நான் யூஜினை அந்த டைம் டிராவல் ரூம்குள்ள இழுத்தது நல்லதுதான், இதனால நான் 25 வருஷம் ஜெயில இருந்தது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு என்னோட பையனோட ஹெல்த்தும் உயிரும் தான் முக்கியம், நான் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கேன் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இதே இடத்துல இந்த கதை முடியுது. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டடான டைம் டிராவல் கதையை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா இன்னொரு தெளிவா கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கதை புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன விஷயம்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி டைம் டிராவல் கதை கேட்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கதை கேட்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஓகே காய்ஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.